வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோ மேனுவலா ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா, நான் ஆல்ரெடி அத ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் பிகாஸ் 24/7 கிரிப்டோ ரன் பண்ணுறதுனால, எப்போ எந்த மூவ்மெண்ட் வரும்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. அண்ட் செகண்டரி கிரிப்டோல ஆல்மோஸ்ட் 120 காயினுக்கு மேல இருக்கு. ஸோ, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காயின்ஸ்ல மூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ, அந்த மூவ்மெண்ட்ட நம்ம மேனுவலா மானிட்டர் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா, கரெக்ட்டா கேப்சர் பண்ணவே முடியாது. ஸோ, ஆல்கோ ட்ரேடிங் இந்தியன் மார்க்கெட்ஸை விட கிரிப்டோ ட்ரேடிங்க்கு வெரி வெரி எசென்ஷியல். ஸோ, அதனால தான் வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்லி கிரியேட்டட் அன் ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் மூலயமா எவ்ரி ட்ரேட்ஸ் வில் பி டோட்டலி ஆட்டோமேட்டட் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் எல்லாமே. ஸோ ஜீரோ மேனுவல் இன்டர்வென்ஸில் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் போட்டு ஐ ஹவ் லான்ச்ட் இட் டு ஆல் த ரெஃபரல் யூசர்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ லாஸ்ட் ஏப்ரல் 6th ஐ ஹவ் இம்ப்ளிமெண்டட் இட் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் நார்மல் 1.7 lakhsலேருந்து அது ஆல்மோஸ்ட் ஒரு 2.74 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.42 இருக்குது. ஸோ அது ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம்ன்றதுனால எப்போல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்ட் வருதோ அப்போல்லாம் இட் வில் கோ லாங் ஆர் இட் வில் கோ ஷார்ட் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாட் சம்திங் அண்ட் இட் இஸ் டோட்டலி ரன்னிங் ஆன் த பேக்ரவுண்ட். நான் எதுவுமே அதை பண்ணல. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பை பண்ணுறதோ இல்லை செல் பண்ணுறதோ மாறி மாறி போயிட்டுருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $54 ப்ராஃபிட்டில் இருக்குது. அண்ட் அதுவே பர்ச்சேஸ் பண்ணிவிடும் அண்ட் அதுவே டார்கெட்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிடும். அதுவே என்ட்ரி டார்கெட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிளேஸ். ஸோ ஜீரோ மேனுவல் இன்டர்வென்ஷன் தான் இருக்குது. பட் முக்கியமாக நம்ம இதில் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்போல்லாம் வந்து ரொம்ப ஜிக்ஸாகாக மாறுதோ இல்லை வாலட்டிலிட்டி ஆகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2.25 lakhsலேருந்து ஆல்மோஸ்ட் 1.71 lakhs வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ₹50,000 ஒரு 5 நாளில் போயிருக்கு. பட் அகெயின் பார்த்தீங்கன்னா வித்தின் நெக்ஸ்ட் ஒரு 2 daysலேயே பார்த்தீங்கன்னா அது 1.7லேருந்து 2.7 ஆயிடுச்சு. ₹1,00,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஒன்லி வில்லிங் டு லூஸ் அட்லீஸ்ட் 50% ஆஃப் யர் கேபிட்டல்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் போர்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் போர்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா டேரெக்டாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கூகுள் ஃபார்மை கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் கிளியர் கட்டாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது என்ன கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம், என்ன பேசிஸில் ஒர்க் ஆகுது, எப்படி இது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எக்ஸிட் கண்டிஷன்ஸ்லாம் எடுக்குது. ஸோ அண்ட் அலாங் வித் தட் நீங்கள் உங்களோட ஆர் யூ ஓகே டு ஹேண்டில் த ரிஸ்க்னு கேட்டிருப்பேன். அண்ட் ஓவரால் உங்களோட கேபிட்டல் என்ன. ஏன்னா இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் சிஸ்டம்க்கு அட்லீஸ்ட் மினிமமே வந்து ஒரு 2000 $2,000 to $2,500 தான் ரெக்கமெண்டட். ஈவன் இஃப் யூ ஹேவ் லெஸர் தன் தட் ஒரு அட்லீஸ்ட் $1,000 இருந்தால் தான் மல்டிபிள் காயின்ஸ் ஆர்டர் கரெக்டாக போகும். நீங்கள் வெறும் $10, $20, $100, $200 வச்சு பண்ணோன்னா எஃபிஷியண்ட்டாகவே இருக்காது. ஆர்டர்ஸ் ஒழுங்காக போகாது. ஸோ மினிமம் அட்லீஸ்ட் ஒரு $1,500 to $2,000 அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் வில் கோ த்ரூ வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஸோ உங்களோட நேம் அண்ட் தென் உங்களோட டெல்டா எக்ஸ்சேஞ்சோட யூசர் ஐடி அண்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்சோட ஏபிஐ கீ அண்ட் சீக்ரெட் கீ இதெல்லாம் நீங்கள் உங்களோட டெல்டா அக்கௌண்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏபிஐ கீஸ்ன்னு போனீங்கன்னா அதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2FA ஃபஸ்ட் எனேபிள் பண்ணணும். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு உங்களோட ஏபிஐ கீ எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கான ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ணணுன்றதும் இந்த டாக்குமெண்ட்லேயே இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ஐபி அட்ரஸை மென்ஷன் பண்ணி ஒன்ஸ் ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏபிஐ கீ இதில் சப்மிட் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல். ஒன்ஸ் இட் இஸ் சப்மிட்டட் இந்த ஃபார்ம் வில் டைரக்ட்லி கோ டு த சர்வர். அண்ட் சர்வரில் போனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ வேலட் பேலன்ஸ் இருக்கோ அந்த வேலட் பேலன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ் வில் கீப் ஆன் ட்ரிகரிங் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நீங்கள் எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸும் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் இந்த கூகுள் ஃபார்மில் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிட்டா போதும் ஆர்டர்ஸ் வில் கோ த்ரூ ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதில் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம், ஓவரால் ரிஸ்க் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன்ஸ் டெஃபினட்டாக அப்ராக்சிமேட்லி ஒரு 60 to 80% ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பர்சனலாகவே. அண்ட் ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா இதில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஆப்ஷன் செல்லிங் மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்காது. வந்தால் பெரிய ப்ராஃபிட் வரும், போனால் சின்ன சின்ன லாஸஸ் போயிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஓவராலாக வின்னிங் அக்யூரசி ஆஃப் த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 45% தான் இருக்கும். ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறோன்னா அதில் 65 அட்லீஸ்ட் ஒரு 55 ட்ரேடாவது லாஸ் ஆகும், 45 ட்ரேட் தான் ப்ராஃபிட் வரும். பட் லாஸ் வருதுன்னா சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் லாஸ் வருதுன்னா $10 போகுதுன்னா அதே ட்ரேடில் ப்ராஃபிட் வருதுன்னா அட்லீஸ்ட் $20 $25 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கண்டிப்பாக இருக்கும். ஆன் த லாங் ரன் குவார்டர்லி பேசிஸில் ஆஃபர்லி பேசிஸில் பார்க்கும்போது டெஃபினட்டாக இட் வில் எண்ட் அப் இன் ஹையர் ப்ராஃபிட்ஸ். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். பட் கிரிப்டோ அப்படின்றதுனால உங்களுக்கான வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பேக் டு பேக் லாஸஸ் பார்ப்பீங்க. கண்டினியூஸாக பேக் டு பேக் 2 வீக்ஸ் பெரிய ப்ராஃபிட் இருக்காது. சடனாக பார்த்தீங்கன்னா 4th வீக் ஒரு 3 வாரத்துக்கான லாஸஸை தாண்டி ரெக்கவர் பண்ணி அது ப்ராஃபிட்டில் முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கான ஓவரால் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமோட நேச்சரே இப்படி தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆட்டோ பாட்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் $1,000 to $2,000 வச்சுக்கோங்க அண்ட் பி ரெடி டு லூஸ் ஆல். ஏன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால
ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ட்ரேட் ஒன்லி வித் த கேபிட்டல் தட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். ஓகே, இந்த கேபிட்டல் எனக்கு 0 ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு என்ன கேபிட்டலோ அதை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் வந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் 5,00,000 போட்டேன் நல்லா இருக்கே, நான் அதை ஒரு 10,00,000 ஆக்குறேன், 15,00,000 ஆக்குறேன்னு ஆக்கும்போது, இன்கேஸ் ட்ராடவுன் ஸ்ட்ரீக் வரும்போது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ மினிமம் ஒரு கேபிட்டல் போட்டுருங்க. 24/7 அது ரன் ஆக போகுது. நீங்கள் எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸுமே இல்லை. அண்ட் ஓவர் த லாங் ரன் அதை பார்த்துட்டு அந்த ரிஸ்க் அடாப்ட் ஆச்சுன்னா மட்டும் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் டோன்ட் புட் ஆல் யுவர் கேபிட்டல். நான் இப்போ என்னோட கேபிட்டலே இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் 1,50,000 கோடியை வச்சு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் வச்சு தான் ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா தட் கேபிட்டல் ஈவன் இஃப் இட் கோஸ் டு 0 ஐ கேன் மேனேஜ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஓவரால் கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட் இந்த பாட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மினிமலாக பண்ணுங்கள். அண்ட் அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இன்கேஸ் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பாட்ஸில் உங்களுக்கு ஆக்சஸ் வேணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப் யூ நீட் டு ஓப்பன் அன் அக்கௌண்ட் வித் டெல்டா எக்ஸ்சேஞ்ச். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும், ஃபண்ட் ஆட் பண்ணுங்கள். ஃபண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தென் யூ ஆட் த நெசசரி ஏபிஐ கீஸ், சீக்ரெட் கீஸ் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமா தென் யூ சப்மிட் ஆல் திஸ் டீட்டெயில்ஸ் இந்த கூகுள் ஃபார்ம். அந்த கூகுள் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் வில் கோ டு த சர்வர் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யுவர் ஆர்டர் வில் ஸ்டார்ட் பிளேசிங். ஸோ இதில் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் எனி ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இல்லைனா ஐ வாண்டட் டு ஸ்டாப் இட், எனக்கு ஆல்கோ ட்ரேடிங் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர்ஸ் போயிட்டே இருக்கும், பை அண்ட் செல் மாறி போயிட்டே இருக்கும். சரி, சப்போஸ் எனக்கு டியூ டு சம் ரீசன் எனக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போங்க, போயிட்டு அதில் ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே போங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண ஏபிஐ கீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதில் எனி ஸ்பெசிஃபிக் வாட் எவர் ஏபிஐ கீஸ் இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்களா கூகுள் ஃபார்மில், அதில் இப்போ இந்த டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏபிஐ கீ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஆர்டர்ஸ் போகாது, ஆர்டர் ஸ்டாப் ஆயிரும், டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உங்களோட பொசிஷன்ஸில் வந்து இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா பொசிஷன்ஸும் க்ளோஸ் ஆயிரும், அவ்வளோதான், ஆல்கோ ஸ்டாப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு இதுவும் பார்த்தும் பேனிக்கும் ஆக வேண்டிய அவசியமும் இருக்காது. அதேமாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம், ஆல்வேஸ் ஒன்ஸ் ஃபண்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மார்ஜின் மோட் எப்போவுமே ஐசோலேட்டட் மார்ஜின் மோடில் வச்சுக்கோங்க. ஆட்டோ டாப்அப் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இந்த லிக்விடேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஆகாது. ஏன்னா பாட் ப்ளேஸ் பண்ணால் கூட இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு $2,800 பேலன்ஸ் இருக்குது. பட் ஆனால் மார்ஜின் பிளாக் ஆகிருக்கு பாருங்கள், $3, $6, $5 அப்படி தான் பிளாக் ஆகிருக்கு. அதேமாரி பிஎன்எல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா $2 ப்ராஃபிட், இதில் பார்த்தீங்கன்னா $2 லாஸ். ஸோ அந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக ஒரே பொசிஷனில் $200 லாஸ், $300 லாஸ் அந்த மாதிரிலாம் வராது. ஏன்னா இது 120 காயின் ட்ரேட் பண்ணுறதுனால அது ஈக்குவலண்ட்டாக பிரித்து தான் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நான் 50% டவுன் சைடு வரும்னு சொன்னால் கூட ஆக்சுவலாக ஒரு 10 to 20% தான் மேக்ஸிமம் டவுன் சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்றதுனால நான் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் யூசர்ஸ். So now accordingly you can decide and trade. So this is what I want to convey. So in case if you are interested, description la mention பண்ணிருக்கிற Google Forms la details submit பண்ணி you can get access to the bots. And even இந்த அக்கௌண்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டீங்க, அது நம்மளோட ரெஃபரல் இல்லைனா கூட இட்ஸ் ஃபைன். யூ ஜஸ்ட் சென்ட் த டீடைல்ஸ், வி வில் இன்ஃபார்ம் த டெல்டா எக்ஸ்சேஞ்ச். அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நம்மளோட ரெஃபரலில் மேப் பண்ணிவிட்டு அவங்க மேப் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் யூ வில் கெட் ஃப்ரீ ஆக்சஸ். அப்சல்யூட்லி ஜீரோ காஸ்ட் ஃபார் திஸ். ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஆர் நாட் ட்ரேடிங் ஒன்லி வித் த கேபிட்டல் தட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் அட்ரஸ் இட்.